வணக்கம் மக்களே. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண டிஎன்பிஎஸ்சி அங்கேருந்து தாங்க நமக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 சர்வீஸ்க்கான ஜாப் வேகன்சிஸ் தாங்க இப்போ வந்திருக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3935 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 25 ஸ்டார்ட் ஆகுது. மே 24 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 காலைல எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட்டுமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற இல்லைங்களா, ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து கரெக்ஷன் ஏதாவது தப்பாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க, ஏதாவது கரெக்ஷன் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு மே 29, 30, 31 3 நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் யூஸ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.tnpscexams.in. இந்த அஃபிஷியல் வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், தமிழ்நாட்டில் எந்தெந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கடைசியாக அனெக்சர் 1 வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இவங்க என்ன விதமான போஸ்டிங் அண்ட் ஒவ்வொரு போஸ்டிங் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது VAO அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு 215 வேகன்சிஸ்ங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, இதுக்கு 1621 வேகன்சிஸ். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் 6 வேகன்சிஸ். ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் 6 வேகன்சிஸும், அடுத்தது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதில் 5 வேகன்சிஸும் இருக்குங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 46 வேகன்சிஸும். அடுத்தது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 239 வேகன்சிஸும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிஸும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாமே வந்து செக் பண்ணிங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்றைய படி நீங்கள் அவங்க சொல்லிருக்க டேட் வந்து நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், வயது வரம்பு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ VAO போஸ்டிங்க்கும் கடைசியாக வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜாப், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது இது வந்து ஜென்ரல் பீப்புளுக்கு மட்டும்தான். ஸோ ST, MBC, DC, BCM இவங்களுக்குலாம் வந்து அடுத்தது வந்து இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. VAOக்கும் ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கும் மினிமம் நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்டிங்க்கெலாம் வந்து மினிமம் 18 வயசு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா BC, BCM, MBC, DC, SC, ST பீப்புளுக்கெலாம் VAO வேலைக்கு வந்து மினிமம் 21 வயசு இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜாக நீங்கள் 42 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கெலாம் நீங்கள் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 37 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஜாப் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லாம் நீங்கள் மினிமம் 18 வயசு இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா BC, BCM அண்ட் MBC, DCயாக இருந்தீங்கன்னா 34 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். SC, STயாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நீங்கள் வந்து BC, BCM, MBC, DC, SC, ST பீப்புளாக இருந்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதாவது மேக்ஸிமம் போஸ்டிங் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, நான் 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விச் இஸ் ஹையர் தென் த மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 60 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 60 வயசு கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது அப்படின்னா, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VAO, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அதுவுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டான டிகிரி முடிச்சிருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், அதாவது ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் லோவர் இன் தமிழ், அப்படி இல்லைனா ஹையர் இன் தமிழ் லோவர் இன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோவர் ஆர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் இதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடணும். 2 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் வந்து ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா வந்து அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி மற்ற இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. அதாவது ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்குலாம் வந்து அவங்க மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க டீட்டெயிலாக ஹைட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ்ட் வைஸ்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து கோ த்ரூ பண்ணிக்கங்க. அதேமாதிரி ஐ சைட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கண்ணில் எந்த பிரச்சனையும் குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும், ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் 4க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு, பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 200 கொஸ்டினுங்க, 300 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 3 மணி நேரம் டைமு. மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் செலெக்ஷன் ஆல் கம்யூனிட்டிஸ், எல்லா கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவங்களுக்கும் மினிமம் நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா 90 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் பார்த்தீங்கன்னா இது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். மெத்தட் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து ரிட்டன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து ஏபிசிடின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது கம்யூனிகேஷன் டு கேண்டிடேட். ஸோ உங்களுக்கு எந்த விதமான அப்டேட் ஆல் டிக்கெட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது உங்களுக்கு இது எக்ஸாம் பற்றி சம்மந்தப்பட்ட டவுட்டோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் அவங்களோட ஆஃபீஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ஆஃபீஸ் போகலாம். அப்படி இல்லைனா அவங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 வரையும் நீங்கள் வந்து நேரில் போயோ இல்லைனா வந்து ஃபோன் மூலியமாவோ நீங்கள் தகவல் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அவங்க அஃபிஷியல் வெப்சைட் தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்னது தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயங்க, நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரீசெண்டாக எடுத்தது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அது கீழே அவங்க நேமு, நீங்கள் என்றைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி இவங்க கொடுக்குற சைஸ், அதாவது 4.5 சென்டிமீட்டர்லையும் கீழே வந்து 3.5 சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது 2 எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2த்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குன்னு பார்த்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நீங்கள் எங்கே வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. அந்த கோடையும் வந்து கோடை ரொம்ப பார்த்துங்க, கோடு ரொம்ப முக்கியம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக உங்களுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. நிறையா பேர் டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.